ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியான் டிவி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியாமையே ரூ. 399 உங்கள்கிட்ட எடுத்து நீங்கள் ஏமாந்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? இந்த கியான் டிவி அப்ளிகேஷன் வந்து நிறையா அந்த லேர்னிங் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பூம் பண்ணுறது எப்படின்ட்டு நிறையா இருக்குங்க. பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆடு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அது வேணுங்கிறவங்க வாண்டடாக போய் யூஸ் பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அங்கே இல்லை விஷயம். அதை யூஸ் பண்ணோம்னா ரூ. 2 கட்டுங்க, அந்த ரூ. 2 திருப்பி தந்துடுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களோட அவர் இல்லாமையே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் பின்னாடி உங்களோட ஆட்டோ பேயை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ரூ. 399 அந்த 7 நாளுக்குள்ளே எடுத்துருவாங்கன்ட்டு அதிலே சொல்லியிருப்பாங்க. நம்மளால் ஆஃபீஸ்லேயும் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதில் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க, ஆட்டோ பே வந்து இதில் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இது அவரே இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் சொன்னாங்க, அமௌண்ட் போயிட்டு இருக்கிறா, என்னடா அதுன்னு செக் பண்ணி பார்க்குறப்ப தெரியுது கியான் டிவி யூஸ் பண்ணுறியா அப்படின்னா தெரியலையே அப்படிங்கிறானுங்க. அப்போ தான் எனக்கு தெரியுது. போய் பார்க்குறேன், உள்ள வீடியோஸில் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூடியூப்பில் எப்படி இது போகிறது, வியூஸ் போகிறது, சப்ஸ்கிரைப் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் லேர்னிங் இங்கிலீஷ் எப்படி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னதுன்னா எல்லாமே ஏஐ வீடியோ தாங்க, எல்லாமே டப்பிங் வீடியோ. இதை விட ஒன்று ஃபோக்கஸாக பார்க்க வேண்டியது எல்லாம் யூடியூப்லேயே இருக்குங்க அந்த மாதிரி வீடியோ. இதுக்காக ரூ. 400 ஒர்த் இல்லை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஓகேங்களா? சரி, ஓகே, அமௌண்ட் எடுத்துட்டாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன் மெயினான 2 விஷயம். ஃபஸ்ட்டு, இந்த ஆட்டோ பே வந்து என்னென்ன இருக்குன்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணிடுங்க. அந்த ஃபோன்பே, கூகுள் பே இல்லை பேடிஎம்மில் போய்ட்டு ஆட்டோ பே ஆப்ஷன் வந்து சர்ச் பண்ணுங்கள், வரும். அதில் இங்கே வந்து உங்களுக்கே தெரியாமல் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். இமிடியேட்டாக வந்து டெலிட் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க, உடனே செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் வந்து இது ரீஃபண்ட் வாங்க முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கஸ்டமர் கேர் நம்பர் எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணல. லிட்ரலி அவங்க அஃபீஷியல் பேஜில் கூட ப்ரொவைட் பண்ண கிடையாது. இமெயில் மட்டும் தான் சொல்கிறாங்க. இமெயில் நான் மேலே கொடுக்குறேன். நான் ChatGPTயில் போட்டதுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு இந்த நம்பர் சொல்லியிருக்கு. அந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு டைம் போகுது, பட் எங்கேஜாக கட் ஆகிடுது. அஃபீஷியலில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது வந்து இமெயிலுங்க. இது வந்து நீங்கள் இமெயில் வந்து ப்ராப்பராக வந்து கண்டென்ட்டு போடுங்க. எனக்கு இந்த சர்வீஸ் பிடிக்கல, இது வந்து என்னோட அவேர் இல்லாமையே வந்து அமௌண்ட்டு டெடக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து எனக்கு ரீஃபண்ட் வேணும். அங்கேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் ரீஃபண்ட் அவைலபிள். இது மைண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுக்கோங்க. அது தாண்டிச்சுன்னா துளி கூட தர மாட்டாங்க. அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல. போனது போயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஏமாறாமல் நம்ம அமௌண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்குலாம் பெரிய மோட்டிவே. நெக்ஸ்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.